பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். பாதைக்கு வெளிச்சம் யூடியூப் வாயிலாக மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி இவ்வூழியத்தில் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த பாதைக்கு வெளிச்சம் இந்த யூடியூப் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதன் அங்கத்தினர்களாக நீங்கள் இணைவீர்களானால் அது அநேகருக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். மத்தேயு நற்செய்தியின் 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் ஜெப வாழ்வில் எவை இடம்பெறக்கூடாது, எவை இடம்பெற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முன்மாதிரி ஜெபத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாக்கியம் என்ன என்றால், நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை காத்துக்கொள்ளும். இது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அன்றாடம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபம். மிக குறிப்பாக நம்முடைய அன்றாட பணியை துவங்கும் முன்பதாக, ஆண்டவரே நாங்கள் சோதனைக்குள் எங்களை ஆட்கொண்டு விடாதபடிக்கு, அல்லது சோதனையின் பக்கமாக எங்களுடைய கவனம் சென்று விடாதபடிக்கு, சோதனையினாலே எங்களுடைய அர்ப்பணத்திலே திசை திருப்பங்கள் ஏற்பட்டு விடாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சோதனை நிமித்தமாக நம்முடைய விசுவாச பயணத்திலே திசை திருப்பங்கள் ஏற்படும் என்றால் தீமையினாலே நாம் ஆட்கொள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தான் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை காத்து கொள்ளும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் தீமைகள் நெருங்கி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் நிருபர் ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுவது போல, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் இந்த நேரத்திலே நாம் நினைவுபடுத்த விரும்புகிறோம். பாரங்கள், பாவங்கள், எனக்குள் இருந்து உருவாகிற பாவங்கள், வெளியிலிருந்து என்னை நெருக்குகிற பாரங்கள், இவைகளின் நிமித்தமாக நாம் சோதனைக்கு உட்படுகிறோம். அதன் மூலமாய் தீமை நம்மை ஆட்கொள்ளும்படியான ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு தேவை என்னுடைய உலக அறிவோ அல்லது ஞானமோ அல்லது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கிற அனுபவங்களோ மட்டுமல்ல. இவைகள் ஒரு பக்கம் எனக்கு உதவி செய்யும் அல்லது ஒரு நிலையில எனக்கு உதவி செய்யும் என்றுதான் சொல்ல முடியும். மாறாக இவைகள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய உதவி எனக்கு தேவை. முதலாவது, நான் இந்த தீமைக்கு உட்படாமல் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் எனக்கு தேவை. அது மட்டுமல்ல, இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றலை ஆண்டவரை சார்ந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆன்மீக முயற்சியும் பயிற்சியும் எனக்கு தேவை. இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? 2 விதங்களிலே இதை நாம் நிறைவேற்றலாம். ஒன்று, எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவை சரியாய் வைத்துக் கொள்வதன் மூலமாக, எனக்கும் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இடையே உள்ள உறவை சரியாய் வைத்துக் கொள்வதன் வழியாக நான் நிச்சயமாகவே இந்த உலக வாழ்க்கையில சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று பாதுகாக்க முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இவை இரண்டும், அதாவது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவும், ஆண்டவருக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இடையே உள்ள உறவும் மிக மிக முக்கியமானது. இந்த உறவுகளிலே உண்மைத்தன்மை தேவை, உறுதியான நிலைப்பாடும் தேவை. சின்சியர் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் மை லார்ட் அண்ட் ஆல்சோ லார்ட்ஸ் வேர்ட், காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தையோடும் கடவுளோடும் எனக்கு உண்மையான உறுதியான தொடர்பு எனக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. இதற்கென்று அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஆண்டவரை சார்ந்து அவருடைய உதவியை பெற்று நான் தொடர்ந்து இவ்விதமாக என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்திலே சில ஆண்டுகளை கடந்து விட்டால் அல்லது பல அனுபவங்களின் வழியாய் நாம் கடந்து விட்டால்
இனிமேல் நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் மிக எளிதிலே தீமையை கண்டுகொள்ளுவேன், தீமையை மேற்கொள்ளுவேன், மிக எளிதிலே சோதனைக்கு உட்படாமல் வாழ்ந்து விடுவேன் என்று நாம் நினைக்க தோன்றலாம். அது நம்மை குறித்த மிதமிஞ்சிய நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் எந்த நிலையிலும், எத்தனை ஆண்டுகள் சென்றாலும், எத்தனை விசுவாச அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருந்தாலும், நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து, தீமை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, சோதனைக்கு உட்பட்டு விடாதபடிக்கு நான் என்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு நினைவுபடுத்துகிற செய்தி இதுதான். நான் இந்த உலகத்தின் தீமைகளினாலே ஆட்கொள்ளப்படாதபடிக்கு, எந்த சோதனையிலும் நான் உட்பட்டு விடாதபடிக்கு நான் என்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். இதற்கு நான் ஆண்டவரை நோக்கி உண்மையோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி உறுதியாய் நான் ஜெபிக்க வேண்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆவலாய் இருக்கிறார். ஆண்டவருடைய உதவியை தேடி அவரை நோக்கி பார்க்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வார்த்தையின்படி இந்த உலகத்தின் தீமை நின்று நம்மை விலக்கி காத்து, சோதனைக்கு உட்படாமல் நமக்கு வெற்றியை ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில ஆண்டவரோடு உள்ள உறவிலும், ஆண்டவருடைய வார்த்தையோடு உள்ள உறவிலும் உண்மையாக உறுதியாக நாம் நிலைத்திருப்போம். அதற்குரிய வாய்ப்புகளை, அதற்குரிய சூழ்நிலைகளை நமக்குரியதாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பரிசுத்த வாழ்வை பரிசாக தந்து இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ நம்மை வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே ஆண்டவரே, நான் சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று காக்கப்பட வேண்டும் என்கிற ஜெபத்தை அனுதினமும் ஏறெடுத்து பரிசுத்த வாழ்விலே, இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் என்னை பாதுகாத்துக் கொள்வதிலே முன்னேறி செல்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தின் தீமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி, இந்த உலகத்தின் தீமைகளுக்கு நாங்கள் உட்பட்டு விடாமல், சோதனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆலோசனை தந்து, ஆற்றல் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்கு அடிப்படையாக உம்மோடு உள்ள உறவிலும், உங்களுடைய வார்த்தையோடு உள்ள உறவிலும் நாங்கள் உண்மையோடும் உறுதியோடும் நிலைத்திருக்க உதவி செய்யும். இதை எங்களுடைய வாழ்க்கையின் அனுதின பயிற்சியாக மேற்கொள்ள நீரே எங்களுக்கு விருப்பத்தையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.